நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ்கார் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நேஷனல் ஹெரால்டு என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை மற்றும் அதனுடைய அசோசியேட் சேனல் என்று சொல்லக்கூடிய UKL என்ற நிறுவனத்தை யங் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு வாங்கும் போது அதனுடைய மொத்த பங்குகளை 2000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புள்ள அந்த பங்குகளை வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு 99% பங்குகளை மாற்றியதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் வந்தால் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போன்று சாம் பிட்ரோடா உள்ளிட்ட பல்வேறுடைய பெயர்கள் இந்த புகார்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை மேற்கொண்ட நிலையில்தான் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழாக அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அதில் சுமார் 5000 கோடி அளவிற்கான அந்த சொத்துக்கள் என்பது பயனடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த அமலாக்கத்துறையானது ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் இதன் மூலம் சுமார் 5000 கோடி அளவிற்கு பலன் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஒரு குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்திருக்கிறது. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தான் இது தொடர்பாக காங்கிரஸ் கண்டனங்களை பதிவு செய்திருந்தது. குறிப்பாக இது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தது. அதே வேளையில் பாஜக தலைவர்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை சென்ற போது கூட அது வழக்கானது ரத்து செய்யப்படவில்லை. அப்படி இருக்கையில் இது எவ்வாறு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமான ஒரு வழக்காக இருக்க முடியும் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தை கண்டித்து காங்கிரஸ் தலைமையில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் காங்கிரசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய அக்பர் சாலையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஒரு கடுமையான ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இதன் காரணமாக அந்த சாலை முழுவதுமாக தடுப்பு வேலிகள் அமைத்து முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போது அங்கு சுற்றியிருந்த இளைஞர் காங்கிரசாரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதோடு இந்த விவகாரம் என்பது தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினரை தூண்டிவிட்டு வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்காகத்தான் இது பார்க்க முடிகிறது உள்ளிட்ட இந்த கண்டன கோஷங்களை பதிவு செய்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த தடுப்பு வேலியை மீறி வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போதுதான் காவல்துறையினர் அவர்களை தடுத்து குண்டுக்கட்டாக தூக்கி அவர்கள் அனைவரையும் கைது செய்திருந்தார்கள். குறிப்பாக சுமார் 250க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசாரை டெல்லி காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த காட்சியை தான் நான் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.